நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் இடம்பெறும் பொதுச்சபையின் 80வது கூட்டத்தொடரில் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 12:45 மணிக்கு உரையாற்றினார். The Assembly will hear an address by His Excellency Anura Kumara Dissanayake, Head of State and President of the Democratic Socialist Republic of Sri Lanka. I request protocol to escort His Excellency and invite him to address the Assembly. सभापतिमेनी गौरवनीय आराधितेनी संभावनीय नियोजितेनी சாமேன் பிரஜாதந்திரவாதம் பிறனு லස්සන லோகயா சமாதானம் மற்றும் ஜனநாயகம் நிரம்பிய அழகான உலகத்துக்காக 8 தசாப்த காலமாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அமைப்பின் பன்முகத்தன்மையான வழித்தடம் மற்றும் எதிர்காலம் தொடர்பில் திட்டங்களை தயாரிக்கும் இந்த விசேட தருணத்தில் இலங்கையின் ஜனாதிபதியாக முதன்முறையாக இந்த மதிப்புக்குரிய சபையில் உரையாற்ற கிடைத்தமை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனித வரலாறு ஆரம்பித்த நாள் முதல் இப்போது வரை முகம் கொடுக்கும் பாரிய அழிவாக இருக்கும் விடயம் வறுமையாகும். அந்த மிகப்பெரிய அழிவை மையப்படுத்தி மேலும் பல பாரதூரமான பிரச்சனைகள் எம் முன்னே மிக பெரும் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்தில் நான் உள்ளிட்ட வருகை தந்திருக்கும் நாடுகளின் குறைந்த அளவு அல்லது கூடிய அளவிலான பிள்ளைகள் பட்டினியால் வாடும் பிரச்சனையில் உள்ளனர். சகல பிள்ளைகளுக்கும் கல்வி உரிமை அடிப்படை மனித உரிமையாகும். எனினும் வறுமை காரணமாக இந்த உரிமைகள் மீறப்பட்ட லட்சக்கணக்கான பிள்ளைகள் உலகம் முழுவதும் உள்ளனர். தொழில்நுட்பத்தினால் பூரணம் அடைந்துள்ளதாக பெருமை கொள்ளும் இந்த உலகில் பாடசாலை செல்ல முடியாது இருக்கும் பிள்ளைகளின் நிலைமை எந்த அளவு துரதிர்ஷ்டவசமானது. கல்வி என்பது சகல இனத்தவரும் கட்டியெழுப்பப்படும் அத்திவாரமாகும். எதிர்கால உலகின் இருப்பை தீர்மானிக்கும் பிரதான காரணியாக உள்ள கல்விக்காக ஒதுக்கப்படும் முதலீடு உலகின் முன்னேற்றத்துக்கான முதலீடாகவே நாம் பார்க்கின்றோம். அநேக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வறுமையிலிருந்து மீண்டெழுவதற்கான முயற்சிக்கு கடன் சுமை பெரும் தடையாக உள்ளது. சாதாரணமாக குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைக்கு செலுத்துவதை விட மும்மடங்குக்கும் அதிகமான நிதியை தனியான வட்டியை மாத்திரம் செலுத்துவதற்கு செலவிடுகின்றன. பிரஜைகள் என்ற வகையிலும் நாடுகள் என்ற அடிப்படையிலும் கடன் பொறிக்குள் சிக்குண்டு இந்த நிலைமைக்கு சாதகமான தீர்வு தேவை. எனவே இந்த வறுமை நிலையை உலக அழிவாக கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டியுள்ளது. துப்பத்கம லோக வியசனயக்ஸே சலகா கட்டயுத்து கலயுத்து போதைப்பொருள் திட்டமிட்ட குற்றக்கும்பலின் செயற்பாடுகள் என்பன முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள விதத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த கிரகத்தின் ஸ்திரமற்ற நிலைக்கும் சீர்குலைக்கும் தன்மைக்கும் காரணமாக உள்ள புதிய பிரச்சினை போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றக்கும்பல் செயல்பாடுகளாகும். இதனுடன் தொடர்புடைய குழுக்கள் நாடுகளை இரையாக வைத்துக் கொண்டுள்ளன. இந்த பிரச்சினை உலக சுகாதாரம், உலக ஜனநாயகம், உலக அரசியல் மற்றும் உலகின் நிலைபெறு தன்மைக்கும் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த மிகப்பெரிய அழிவை இல்லாதொழிப்பதற்கு இலங்கையரான நாம் சாதகமான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதுடன் இந்த அபாயத்தை இல்லாதொழிப்பதற்கு உலக நிகழ்ச்சி நிரலை இயக்குவதற்கு நான் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துதல், அப்படியான வர்த்தகர்களுக்கு தமது நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இல்லாது செய்தல், இதற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு மத்திய நிலையங்களை அமைத்தல் உள்ளிட்ட விடயங்களை நான் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றேன். தலைவர் அவர்களே, ஊழல் சமூகத்தின் பரந்தளவு அழிவுக்கான மிக பெரும் தொற்று நோயாக நாம் பார்க்கின்றோம். ஊழலுக்கு எதிரான போராட்டம் பயங்கரமானது. ஆனால் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்காமல் இருப்பது அதனை விடவும் பயங்கரமானது. அது கடினமாக இருந்தாலும் நாம் அதனை முன்னெடுக்க வேண்டும். நாம் முன்னெடுக்கும் முதல் நடவடிக்கை கடினமாக இருக்கலாம். ஆனால் நாம் முன்னெடுத்து வைக்கும் செயல்பாடு சரியானதென்றால் அந்த நடவடிக்கையுடன் ஆயிரக்கணக்கான நடவடிக்கைகள் எம்முடன் இணையும் என்று நான் நம்புகின்றேன். இலங்கை மக்கள் தொகை முழு உலக மக்கள் தொகையில் 100.03% எமது நாடு மக்கள் தொகையிலும் அளவிலும் சிறியது என்பது உண்மை. எனினும் எமது நாட்டிலும் உலகத்திலும் எதிர்கால சந்ததிக்காக ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டிலும் கலாச்சாரத்தின் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகின்றேன். உலகில் எந்த இடத்தில் இடம்பெற்றாலும் யுத்தம் என்பது பெரும் அழிவு என ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
ඔබ කුමන රාජ්‍ය නියෝජනය කළත් මේ සෑම නියෝජිතයෙක්ම යුද්ධය ප්‍රතික්ෂේප කිරීම நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் சகலரும் என்னுடன் இணைந்து யுத்தத்தை நிராகரிக்க ஒன்றிணைவீர்கள் என நம்புகின்றேன். இந்த தருணம் முதல் அந்த அழிவின் வலியை உலகின் அநேக நாடுகள் அனுபவித்து வருகின்றன. 3 தசாப்தத்துக்கு அதிக காலம் யுத்தத்தினால் மோசமான அனுபவத்தை கொண்டுள்ள நாடு என்ற வகையில் அந்த அழிவின் தன்மை எமக்கு நன்றாக தெரியும். யுத்தத்தினால் மக்கள் அனுபவிக்க நேரிட்டுள்ள துன்பம் முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு வந்திருந்தாலும் அநேகமாக உலக நாடுகள் மில்லியன் கணக்கான மக்களின் வேதனையை இல்லாதொழிக்க தவறிய பார்வையாளராக மாறியுள்ளன. சிறுவர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கை அங்குமிங்கும் உதைபடுகின்ற கால்பந்தை போன்று மாறியுள்ளது. சந்தர்ப்பவாத அரசியல் மிகப்பெரிய அழிவாக மாறியுள்ளது. தமது அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவரின் உயிருக்கு அச்சுறுத்தல்களையோ ஆபத்துக்களையோ ஏற்படுத்த எவருக்கும் உரிமையில்லை. காசா முனையத்தில் தொடர்ந்து இடம்பெறும் அழிவுகள் எமக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. விசேடமாக காசா முனையத்தில் வலியின் சுமை அழிவுக்குரிய திறந்த சிறைக்கூடமாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் ஏனைய தரப்பினரின் இணக்கப்பாட்டுக்கமைய இருதரப்பும் துரிதமாக யுத்த நிறுத்தத்துக்கு செல்வது, தடையின்றி சகல மனிதாபிமான உதவிகளையும் வழங்குதல், சகல தரப்பிலிருந்தும் பணைய கைதிகளை விடுவித்தல் ஆகியவற்றுக்காக நாம் குரல் கொடுப்போம். இந்த பயங்கர கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் கடுமையாக அழுத்தம் கொடுக்க வேண்டியுள்ளது. பலஸ்தீன மக்களுக்கு தமக்கான நாடொன்றுக்கான உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோல் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் ஆகிய இரு மக்களிடமும் காணப்படும் சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான பிரச்சனைகளையும் அடையாளம் காண வேண்டும். ஒரு யுத்தத்தினால் மில்லியன் கணக்கான உலக மக்களின் துன்பம் மற்றும் வேதனைக்கு மத்தியில் அதனை வெறும் பார்வையாளராக மாத்திரம் இருக்கும் நிலையை மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நாம் வந்துள்ளோம். யுத்தத்துக்கு மத அடிப்படைவாதம், இனவாதம் ஆகியன முக்கிய காரணிகளாக உள்ளன. அடிப்படைவாதம் மற்றும் இனவாத கருத்துக்கள் உயிர்கொல்லி நோய் தொற்றை போன்று பரவியுள்ளது. ஆயுதங்களின் ஊடாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித இனத்தின் பெருமதியின் ஊடாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கான இயலுமை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். மில்லியன் கணக்கான பிள்ளைகள் பட்டினியால் உயிரிழக்கும் உலகில் நாம் ஆயுதங்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவிடுகின்றோம். இந்த மாநாட்டில் இணைந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் உலகில் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன். ලෝක සාම ජනාවාස බිහි කරන උදාර සාම වන්දනා කරුවන් බවට පත්වීම කියා මා යෝජනා කරනවා. இலங்கை மக்கள் கடந்த தேர்தலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஐதிஹாசிக மெத்திவர்ண ஸ்ரீலங்கிக வரலாற்று ரீதியில் இலங்கை மக்கள் தேர்தல் ஒன்றில் தமது கனவை நனவாக்குவதற்காக தீர்மானத்தை எடுத்தார்கள். அதனால் உருவான அரசியலமைப்பு சபை பன்முகத்தன்மை மற்றும் விசித்திரமான இயல்புகளை கொண்டு அமைந்தது. ஒரு பக்கம் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்தனர். மறுபக்கம் விழிப்புடனற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பெண்கள் மற்றும் ஏனைய இனத்தவர்கள் உள்ளடங்கும் வகையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தன. பாராளுமன்றத்தின் ஊடாக காண்பிக்கப்படும் இந்த பன்முகத்தன்மையினால் இலங்கையின் நிர்வாக பொறிமுறைக்குள் மக்களின் பல்லின தன்மை உறுதிப்படுத்தப்படுவதுடன் சகல மக்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குவதற்கு எம்மிடம் உள்ள அர்ப்பணிப்பு மீள் உருவாக்கப்பட்டது. அதேபோல் மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களுக்கு சேவை செய்பவரை தவிர தேவையற்ற சிறப்புரிமைகளை அனுபவிப்பவர் அல்ல என்ற முன்மாதிரியை நாம் காண்பித்துள்ளோம். மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு நாட்டையும் மக்களையும் அபிவிருத்தி செய்வதை தவிர தனிப்பட்ட ரீதியில் தங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதல்ல என்று நாம் நம்புகின்றோம். இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தின் பாதையை தெரிவு செய்த எமது மக்கள் வளமான நாடு, அழகான வாழ்க்கைக்கான நடைமுறை சாத்தியமான நோக்கிற்கு எமது நாட்டு மக்கள் ஆசீர்வாதம் வழங்கியுள்ளனர். இந்த வரலாற்று ரீதியிலான வெற்றியை மலரச் செய்ய ஊழல் இல்லாத ஒழுக்கமான நிர்வாகம், வறுமையை இல்லாதொழித்தல், டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் சுத்தமான நாடு ஆகிய பிரதான அம்சங்கள் குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அதற்கு இணைவாக சுகாதாரம் மற்றும் கல்வி குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அவை அனைத்தையும் கட்டம் கட்டமாக நாம் வெற்றி கொண்டு வருகின்றோம். கௌரவத்துக்குரிய தலைவர் அவர்களே, இந்த மாநாட்டின் உறுப்பினர்களான நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கான கட்டிட கலைஞர்களாக மாற வேண்டும். எமது நாடு குறித்து எதிர்பார்ப்பு மிக்க கனவொன்று உள்ளது. உங்களுக்கும் உங்கள் நாடு குறித்தான கனவொன்று இருக்கும். எனது நாட்டு மக்களை மகிழ்ச்சி நிரம்பிய வளமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாற்ற வேண்டியது எனது ஒரே கனவாகும். உங்கள் நாட்டு மக்களுக்கும் இவ்வாறானதொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுப்பது உங்களது கனவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த சகல கனவுகளுக்காகவும் நாம் கைகோர்த்து பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். மா ඔබට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. බෙහෙවින් ස්තුතියි. On behalf of the Assembly, I wish to thank the Head of State and President of the Democratic Socialist Republic of Sri Lanka.